என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. ரெண்டு கைகளை உயர் ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். இயேசுகிட்ட வாங்க வாங்க. பணம் நிறைய வச்சிருந்தான் சகேயு. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்த்த உடனே ஒரே செகண்ட்ல அவனை கர்த்தர் இயேசு மாற்றினார். ஐயோ, நான் யார்கிட்ட வாங்கினாலும் நாளத்தனையாய் திரும்ப தாரேன். இயேசுவை சந்திங்க. ஒளி வேணுமா? ஆமா, அற்புதம் நடக்கணுமா? பிசாசுடைய கிரியை அழியணுமா? சமாதான சந்தோஷம் வரணுமா? பெரிய கொள்ளையடிக்கிறவன் மனம் திரும்ப கொடுக்கணுமா? இயேசுவால தான் முடியும். அல்லேலூயா. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்னொரு முறை, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி சிரித்த முகத்தோடு, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. கைகளா செய்ய ராகா பதலபா உரகதலமா சக்கரஹந்தரரு. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. மகிழ்ச்சியோடு நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். உற்சாகமாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெல்கம். இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு அப்பா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை காக்கும் சூப்பர் ராஜா, காக்கிற ராஜா, தலையை நிமிர செய்பவரே. சொல்லுங்க, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ரெண்டு கைகளை அசைத்து, பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். பக்தியுள்ள அடியார்களை உமக்கு என்று நீர் பிரித்தெடுத்தீர்.
வேண்டும் போது செவி சாய்க்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வேண்டும் போது செவி சாய்க்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே தலையை நிமிர செய்பவரே இத்தனை நாளில் எங்க தலையை பாதுகாத்த தெய்வமே காக்கும் கேடகமே மகிழ்ச்சியோடு பாடுங்க. தலையை நிமிர செய்பவரே அப்படியே கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ராஜாவை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோ. உலகத்துக்கெல்லாம் ராஜாவா பிறந்தவர் இயேசு. உலகம் முழுவதும் ரட்சிப்பை கொண்டு வந்தவர் இயேசு. உலகம் முழுவதும் சமாதானத்தை கொண்டு வந்தவர் இயேசு. ஓ, அதிசயங்களை கொண்டு வந்தவர் இயேசு. நரகத்திலிருந்து ஜனங்களை தூக்கி எடுக்க வந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்த ஆமென் இயேசு. ஹல்லேலூயா. ராகரமா சந்தரமதி கரமசேலே நித்யானந்த முல்லையேக சர்க்கராதிபதியே நீர் வாழ்க வாழ்க எங்கள் ராஜாதி ராஜாவே நீர் வாழ்க வாழ்க எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே நீர் வாழ்க வாழ்க ஒருவராய் சாவாமையுடையவரே நீர் வாழ்க வாழ்க ஓ, எல்லாவற்றுக்கும் மேலான நாமமுடையவரே நீர் வாழ்க வாழ்க சாத்தானுடைய தலையை நசுக்க வந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க பிசாசின் கையிலிருந்து ஜனங்களை பிடுங்க வந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க நரகத்துக்கு போற ஜனங்களை விடுவிக்கிற இயேசுவே நீர் வாழ்க வாழ்க அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க 12 வருடம் 18 வருடம் 38 வருடம் வியாதிகளை தேடி வந்து சுகம் கொடுத்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க குருடர் செவிடர் முடவர் குஷ்டரோகிகளை தொட்டு தொட்டு சுகம் கொடுத்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க ஓ, தண்ணீரை திராட்சரசமாக்குன இயேசுவே நீர் வாழ்க வாழ்க தண்ணீர்ல கலர் மனசுவையை கொடுத்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க மணமகனை கூப்பிட்டு பெருமைப்படுத்தின இயேசுவே நீர் வாழ்க வாழ்க ஜனங்களுடைய ஆக்கினையை அகற்றிப்பட வந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க ஜனங்களுடைய சாபத்தை மாற்ற வந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க ஜனங்களுடைய பாவத்தை புரட்டி போட வந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க எங்கள் இதய தெய்வம் இயேசுவே நீர் வாழ்க வாழ்க எங்களை கவர்ந்து கொண்ட இயேசுவே நீர் வாழ்க வாழ்க எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவே நீர் வாழ்க வாழ்க கைகளை உயர்த்தி ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ரெண்டு கைகளை உயர்த்தி ராஜா உம் பிரசன்னம் போதுமையா ஆமென் ஆமென் எப்போதும் எனக்கு போதுமையா உரத்த குரல்ல பிரசன்னம் பிரசன்னம்
அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை எல்லா குடும்ப தலைவர்கள்லாம் சொல்லுங்க. இன்னும் கிட்டி சேரணுமே. இயேசு ராஜா கிட்ட ஒரு மகான் தென்னமோரியா ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோடிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோடிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். எல்லாரும் கை தட்டுங்க. Glory to God. நல்ல ஆவியானவரோடு கூட இணைச்சுக்கோங்க. ஆண்டவரை ஆராதிக்க வெட்கப்படாதீங்க. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், கேட்கட்டும். வானம் முழுவதும் கேட்கட்டும். ஆடல் பாடல் சத்தமும் தோடிக்கும், கிழத்து கடவுள் முழுவதும் துணிக்கட்டும். ஆண்டவரே ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல உற்சாகமா ஆவியானவரோடு இணைஞ்சுக்கோங்க. தேவனுடைய பிரசன்னத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆதிநிலையே கிடுவோம்,
மண்மேடுகள் யாவும் பாராளும் வெந்தன் மலையாகும். இது ரொம்ப முக்கியம். சிறை வாழ்வு மலரும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கை தட்டுங்க. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். ஓ பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சொல்லுங்க. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட காய்ச்சலாக இருந்தது. 2-3 வாரமாக விட்டு விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருந்தது. இந்த பலவீனத்தில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போவும் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருந்தது. அப்போ அம்மாட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். மறுபடியும் போய் டெஸ்ட்டுக்கு போனப்போ இந்த மாதிரி ப்ளட் டெஸ்ட் எடுத்து ப்ளட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. காய்ச்சல் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டு நிறைய எடுத்து பார்த்தாங்க. மலேரியா காய்ச்சல், டெங்கு, அப்புறம் தைராய்டு எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எல்லாத்தையும் நார்மலாக கொடுத்து கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்லிங்க மோசனே போகாதுங்க. தண்ணி போட்டு போட்டு பீடி குடிச்சு எல்லாமே அடைச்சிருச்சு. இன்னும் இப்போ 1 மணி நேரத்தில் போகலின்னா வகுறு வெடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. ஆண்டவரே நீங்கள் தான் தோணு. என்னை திட்டி குடிக்காதேன்னு சொன்னால் என்னை டெய்லி அடிப்பாருங்க.
ஆனால் இப்போ பிள்ளை பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவரே இதுக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு. ஆனால் அது மாதிரி ஒரு நோவை கொண்டு வந்து விட்டு இப்போ நார்மலாக ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கிறாருங்க. இங்கேருந்து வந்து எனக்கு கோயம்புத்தூரில் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க பாஸ்டர் ஐயா. இந்த இப்போ நார்மலாக மோசன் போகுது. எனக்கு கோடி நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த 8 மாத காலமாக என் கணவருடைய பென்ஷன் வந்து வராமல் இருந்துச்சு. நான் ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஏசப்பா எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டேன். அதே பிரகாரம் எங்கள் சொந்தக்காரர் மூலியமாக திருச்சி போய் பென்ஷன் ஆஃபீஸ்லேயே போய் பேசி முடித்து அவருக்கு பென்ஷன் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம், நன்றியை செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 10வது வசனத்தையும் வாசித்து கேட்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாக இருந்த அந்த 400 வருடம் இருண்ட காலம், மனிதனோடு கூட தேவன் சஞ்சாரம் பண்ணாத மனுஷிக ஆளுகையின் காலம், ஏரோது ஜனங்களை கொலை செய்கிற காலம், ஏரோது ஜனங்களுடைய வீடுகளை சுட்டரிக்கிற காலம், ஏரோது தேவனுடைய ஆலயத்தை சுட்டரிக்கிற மனுஷ காலம், அது ராஜாக்களின் காலம். கவனிக்கிறீங்களா? அதுக்கு பேர் இருண்ட காலம். மனுஷனுக்கு விடுதலை இல்லை, மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, மனுஷனுக்கு அபிஷேகம் இல்லை, மனுஷனுக்கு மனம் திரும்புதல் இல்லை, மனுஷனை தூக்கிவிட ஒருவரும் இல்லாத ஒரு காலம். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுச்சு. கவனிங்க, இந்த நட்சத்திரம் நிறைவேற்றியது. என்னாகமம் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன். பாருங்க, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். புதிய ஏற்பாட்டுல 2வது வசனத்துல சொன்ன அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாலேயே யாக்கோபினிடத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அது ஒரு நிர்மூலமாக்கும். கவனிங்க, அந்த செங்கோல் என்பது இயேசு, நட்சத்திரம் என்பது விசுவாசிகள். கவனிக்கிறீங்களா? நட்சத்திரம்னு போட்டு நான் தான் சொல்லுங்க. வாசிக்கிற சகோதரிக்கு இருக்காங்கல்ல, அவங்க பேரு சாராள் நட்சத்திரம். நான் நட்சத்திரம்னு கூப்பிட்டா அவங்க சொல்லுவாங்க, சாராள்னு கூப்பிட்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு பேரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ன செய்தது? கவனிங்க, சாஸ்திரிகளை மேல பார்க்க வச்சது. சாஸ்திரிகள் பொன்னால நிரப்பப்பட்டவங்க, ஞானத்தால நிரப்பப்பட்டவங்க. அந்த நாட்கள் கஷ்டமான காலம். இயேசுனுடைய தாய் தகப்பன் அந்த பேர் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். பொன்னு, வெள்ளி, பொன்னாபரணங்கள், வெள்ளை பவுலங்கள், தூப வர்க்கங்கள் எல்லாம் சாஸ்திரி கையில் இருக்குது. கவனிக்கிறீங்களா? அப்போ சாஸ்திரிகளுக்கு செல்வம் நிறைஞ்சிருக்கு, ஜனங்களுக்குள்ள செல்வம் இல்லை. ஜனங்கள் இருட்டில் இருக்காங்க. ஜனங்களை விடுவிப்பார் யாரும் இல்லை. 2 வயசுக்கு உட்பட்டவங்களாம் வெட்டு தண்ணி ஆறா ஓடுது. கவனிங்க, உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன். அப்போ ஒரு அந்த யாக்கோபுல இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுன்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு அடையாளம் வானத்தில் தோன்றுது. அது வெளிச்சம் நிறைந்த நட்சத்திரம். உங்களுக்கு தெரியுமா? நட்சத்திரங்கள் என்றால் விசுவாசி தான். ஆபிரகாமுக்கு முத கலர் சொன்னார். ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது
ஆமாம் நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன், உனக்கு கேடகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவரே சொல்கிறார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நானே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்கிட்ட வந்து இப்படி சொல்றியா, வெளியே வா, நீ இப்படியா சொன்ன, நீ வெளியே வான்னு கூப்பிட்டு வானத்தை காட்டுறார். பாரு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன கூடுமா, அவ்வளவா உன் சந்ததி இருக்கும்னு சொல்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார். எப்போ 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 நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? அப்ப சொல்லு, பிள்ளை இல்லாமையா இருக்க, வா வெளியே வா, நட்சத்திரங்களை பாரு, அவ்வளவாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ சந்ததி நட்சத்திரங்களை போல பெருகிட்டு இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நட்சத்திரம் என்றால் நீ தான் மகனே, நட்சத்திரம் என்றால் நீ தான் மகளே. நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்கள். இப்போ அந்த நட்சத்திரம் தோன்றி அந்த சாஸ்திரிகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேர அந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராக வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது போகலை. இவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு ராஜா பிறப்பாருன்னு நம்ம தீர்க்க தரிசனத்தில் கண்டமே, அந்த யூதருக்கு ராஜா பிறக்கும் பொழுது இப்படி வானத்தில் அடையாளம் தோன்றும் என்று என்னாகமத்தில் எழுதியிருக்குதே, அப்போ இதுதான் அடையாளம்னு சொல்லி ஏரோது கிட்ட போய் கேட்குறாங்க. ஏரோது ராஜா, அவனுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே கலக்கம் அடைஞ்சது. ஏரோது என்றால் பிசாசுன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இரத்த வெறி பிடிச்சவன். குழந்தைய யாராவது கொல்லுவாங்களா? குழந்தைக்கு ஒன்று ஆயிட்டுன்னா தாய் தகப்பன் நடுங்கி கடுகடுத்து போயிடும். ஏன்னா குழந்தைக்காக தான் வாழ்றோம். சொல்றான் பாருங்க, 2 வயசுக்கு உட்பட்டவங்கள போய் கிழக்க மேற்க தெற்க கொலை செய்ய, தட்டு வீட்ட. குழந்தை சத்தம் காது எவ்வளவு கேட்கறதுக்கு யார் இருக்கா? யார் இருக்கா கேட்க? அதற்கு பேர் தான் மகளே இருண்ட காலம். மகளே இருண்ட காலம். இந்த காலத்தை, அதாவது இந்த பிசாசு அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு நட்சத்திரம் தோண்டும், அந்த நட்சத்திரத்தின் அது என்ன பண்ணுமா, மோவாபிய நொறுக்கும், சேத்தை நொறுக்கி போடும். மோவாப்புனா உங்களுக்கு தெரியுமா? மோவாப்புனா பாவத்துக்கு உச்சகட்டம். லோத்து மகளுக்கும் பிறந்த பிள்ளைக்கு பேர் தான் மோவாப். ஒரு நட்சத்திரம் யாக்கோபுல இருந்து தோன்றுமாம், ஒரு செங்கோல் எழுப்புமாம், அது மோவாப்பை நொறுக்கி போடுமா. இயேசு கிறிஸ்து செங்கோலாய் வந்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வாசிங்க என்னாகும் 24:17. அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அப்ப அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபினிடத்திலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் அவர்தான் இயேசு கிறிஸ்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி மோவாப்பை நொறுக்கும். அது கவனிங்க. இயேசு கிறிஸ்து தொடைய தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தெரியுமா? பிசாசு அழிக்க வந்தார். பிசாசு அழிக்க வந்தார். 1 யோவான் 3:8 பிசாசு அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிரசங்கம் பண்றதற்கு எனக்கு அவ்வளவு ஆசை இயேசு குறித்து சொல்ல. பிசாசு ஜனங்களை அழித்துக் கொண்டிருந்தான் ஏரோது மூலமாய். ஒரு மீட்பு இல்ல, மனிதர்களுக்குள்ள பிரியம் இல்ல. இடையர்களுக்கு தரிசனமானார், மேய்ப்பர்களுக்கு உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும், மனிதர்களுக்குள்ள பிரியமும் இருப்பதாக. சமாதானம் இல்லை. என் பிள்ளைய கொல்றானே, யாரு கேட்க முடியலையே? யாரு கேட்பா? தீர்க்க தரிசனம் நிறைவேற இயேசு பிறந்தார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன எழுதியிருக்கிறது? ஒரு செங்கோல் எழும்பும், அது மோவாப்பை நொறுக்கி போடும்.
மோவாப்புனா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது, 37வது வசனம். மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று லோத்தின் குமாரத்தி ஒரு குமாரனை பெற்றார். அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். மோவாப் என்று பெயரிட்டார். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற கவனிங்க, மோவாப்பு என்றால் ஐயோ நாசம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் உதிச்சார். பிழையாம் தீர்க்கதரிசி மூலமாய் மோவாப்புன்னு ஒரு சந்ததி பெருகிட்டு அது நாசம் பண்ணுவேன். என்னாகமும் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 29. ஐயோ மோவாப்பே. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஐயோ மோவாப்பே, கேமோஸ் தேவனின் ஜனமே, ஜனமே, நீ தாசனாகிய தப்பி ஓடின, நீ நாசமாய் தப்பி ஓடின. தன் குமாரனையும் தன் குமார்த்திகளையும். கவனிங்க, நாசமாய் தப்பி ஓடின, பாவத்துக்கு துரிதமாய் ஓடின மோவாப்பே. மோவாப்பு என்றால் பாவம். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் மரியாதை பார்த்து, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்ப, அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி போடுகிறார். கைத்தட்டி ஐயா, இயேசு பிறந்ததுக்கு காரணம் பிசாசு அழிக்கத்தான் ஐயா. ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். நட்சத்திரங்கிறது நீங்க தான் இயேசுவை காட்டணும். ஆமா, பாருங்க, சாஸ்திரிகளுக்கு அப்படியே அந்த நட்சத்திரத்தை பார்த்து கரெக்டாக இயேசு இருந்த இடத்துக்கு அப்படி போகிறது. இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் இருட்டில் இருக்காங்க ஜனங்க. செல்வம் இருக்கு, படிப்பு இருக்குது, உயர்வு இருக்கிறது, 10 வீடு வாடகைக்கும், இயேசு இல்லையே, பாலாய் போகிறார்களே, வாரிக்கொண்டு போறானே சத்துரு. யாக்கோபினிடத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொன்னீங்களே, எப்போ உதிக்குயா, எப்போ உதிக்கும்? இந்த வசனம் எப்போ நிறைவேறும்? நிறைவேறினதா கிறிஸ்துமஸ் பண்டிகை. என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10 கடன்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்தின நட்சத்திரம். எல்லாம் ஆமென் நீங்க எல்லாம் சொல்லுங்க. 10 கடன்னு சொல்ல போறோம், ஆமென் சொல்லணும். நான் ஒரு பிரசங்கத்தில் 10 எழுதி வச்சிருப்பேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்தின நட்சத்திரம். சாஸ்திரிகளை இயேசுவிடத்துல கொண்டு வந்த நட்சத்திரம். சாஸ்திரிகளை பணிய வைத்த நட்சத்திரம். சாஸ்திரியுடைய பொன்னையும் தூப வர்க்கத்தையும் இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்க வைத்த நட்சத்திரம். ஏரோதுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கின நட்சத்திரம். இருளை நீக்கி பிரகாசத்தை கொண்டு வந்த நட்சத்திரம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின நட்சத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல உங்க வெளிச்சம் நட்சத்திரத்தை போல இருக்குன்னு எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பெயர் சொல்லி அழைத்து மகிழ வைக்கும் நட்சத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தானியேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல கவனிங்க, அதுல எழுதி வச்சிருக்க, ஞானவான் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல வரும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களை போல. கையை உயர்த்தி, நீதிக்கு உட்பட நீதியாகி அந்த இயேசு கிடத்துல ஜனங்களை கொடுக்கிறதுக்கு. ஆமா, நட்சத்திரம் இல்லைன்னா சாஸ்திரிகள் வருவாங்களா? பக்கத்துல பாச்சு. சாஸ்திரிகள் அங்க சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்க, வானு சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்க, ஹல்லேலூயா, பூலோக சாஸ்திரம் பார்த்துருக்கிற ஆளுக்க, புக்கை எடுத்த உடனே அவங்க தான் தெய்வம்னு சொல்லி ஜனங்களை அவங்கள மேன்மைப்படுத்துற சாஸ்திரிகள் அப்படின்னு இருக்கிறது. அது மேன்மையானவங்க, ராஜாவுக்கே ஞானம் சொல்றவங்க. இவங்களை பணிய குனிய அவங்களுடைய செல்வத்தை இயேசுவின் பாதத்தில் கொண்டு வர செய்தது நட்சத்திரம் தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாவீது சொல்கிறார், பாஸ்கர், என்னுடைய செல்வம் எனக்குரியதல்ல, பூமியில் இருக்கிற மகான்களுக்கும் ஊழியம் செய்கிற மகாத்மாக்களுக்கும் உரியது. 16ஆம் சங்கீதம் 2வது வசனம், என்னுடைய செல்வம்னு எழுதியிருக்கிற. அப்போ செல்வம் ஆண்டவருக்கு தேவை. நீங்க எல்லாம் காணிக்க கொடுக்கீங்கல்ல, நீங்க சொல்றீங்கல்ல,
பாஸ்டர் வாங்க, இவங்க வியாதியாக இருக்கிறாங்க, இவங்க ஏசிட்ட கொண்டு அவருக்கு சுகமானா அவர் 500 ரூபா கொடுப்பார் ஊழியத்துக்கு. கையை உயர்த்தி 1000 ரூபா கொடுத்தாலும் கொடுப்பார், 10,000 ரூபா கொடுத்தாலும் கொடுப்பார். ஏன்? தன்னையே கொடுத்தாலும் கொடுப்பார். அவங்க கிட்ட தான் இருக்கு. சாஸ்திரிகள்கிட்ட என்ன இருக்கு? நட்சத்திரம் சொல்லுங்க. பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் ஊழியத்துக்கு தேவை. கையை உயர்த்தி என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பூமியில இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டையா, இந்த சபை கட்டட்டும். இயேசுவின் பாதத்துக்கு பொண்ணை கொண்டு வந்து கேட்காமலே பணியிறான் பாருங்க. சாஸ்திரிகள் யாராவது பணிய வைக்க முடியுமா? சாஸ்திரிகள் கிட்ட மற்றவங்க ஜோசியம் கேட்க போவாங்க, அதுக்கு பேரு ஜோசியர். அல்லேலூயா. ஆமா, வான சாஸ்திரியர், பூலோகத்தை விஞ்ஞான சாஸ்திரியர், இயற்கையா பார்த்து சொல்ற சாஸ்திரிகள் அசையவே மாட்டாங்க. அவங்கள இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வந்த நட்சத்திரம் அது நீங்க தான். அந்த நட்சத்திரம். ஆமா, உன் சந்ததிய நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார் அல்லவா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் தான் நட்சத்திரம், உங்க கணவனார் தான் நட்சத்திரம், நீங்க தான் நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது விசுவாசியே, நீங்கள் தான் நட்சத்திரம். நட்சத்திரங்கிட்ட கவனிங்க, நட்சத்திரத்துக்கிட்ட எந்த வெளிச்சமும் கிடையாது, ஒளியும் கிடையாது. இது என்ன பண்ணுது? நட்சத்திரம் நீங்க தான் சொல்லுங்க, நான் தான் நட்சத்திரம், என்கிட்ட ஒளியும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. ஆனால் அந்த நட்சத்திரம் சூரியனுடைய ஒளியை வாங்கி வாங்கி இருள வீசிக்கிட்டே இருக்கிறது. சூரியன் என்பது இயேசு. இயேசு கிட்ட உட்கார்ந்துட்டு நீங்க வாங்க. இயேசு தான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு நீங்க வாங்க, உங்க முகம் பிரகாசமா இருக்கும், பவுடர் போட்ட மாதிரி இருக்கும், மறுரூபமாயிருவோம், நம்முடைய சாயல் முற்றிலும் மாறிடுவோம். இயேசுவோடு கூட நீங்க இருங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு 3 நட்சத்திரம். ஒன்று, முதல் நட்சத்திரம் இயேசுவை சந்தித்த நட்சத்திரம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நட்சத்திரம் இயேசு பிறக்கிற இடத்துக்கிட்ட கரெக்டா நிக்குது. இயேசுவை சந்தித்த நட்சத்திரம். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை சந்திக்கணும். கையை உயர்த்தி. நட்சத்திரம்னா வெளி கொடுக்கணுமா? நீங்க ஒரு நட்சத்திரமா இயேசுவை சந்திங்க. இயேசு இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. இயேசு இல்லாம படிக்கலாம், அதெல்லாம் வேணும். ஆனால் அந்த நித்திய ஆசீர்வாதம் இருக்கல்லவா, அந்த வியாதி இல்லாத ஆசீர்வாதம், சமாதானம் நிறைஞ்ச ஆசீர்வாதம், சந்தோஷம் நிறைந்த ஆசீர்வாதம் இயேசு கிட்ட தான் இருக்கிறது. நட்சத்திரமே நட்சத்திரமே, நீ இயேசுவை சந்தி. கையை உயர்த்தி தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு நட்சத்திரம். எனக்கு வெளிச்சம் வரணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா, வியாதி குணமாகணும்னா இயேசுவை சந்திப்பேன். அல்லேலூயா. இயேசுவை சந்தித்தவங்கெல்லாம் மாறிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தகப்பன் ஓடி வாரான், அந்த வாலிப பையனுக்குள்ள இருள் அப்படி கிடக்கு. சொல்றான் இயேசு கிட்ட வந்து, இயேசுவே என் மகனை ஒரு ஆவி அலக்களிக்குது, எங்கு பிடிச்சாலும் பல்ல கடிக்கு, நுரத்தல்றது, தீயிலையும் தண்ணீர்லையும் கொண்டு போயிட்ட, உங்க சீசரட்டையும் கொண்டு போயிட்ட, விடுதலை இல்லையே. இயேசு உடனே அந்த ஆவியை அதட்டினார். அவன் அப்படியே ஆரோக்கியமா எழுந்தான். கையை உயர்த்தி. சாத்தானுடைய கட்டுக்குள்ள கட்டப்பட்டிருக்கீங்களா? இயேசு விடுவிப்பார். இயேசு சந்திக்க வைங்க. நீங்க இயேசு கிட்ட நீங்க வாங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே, கானானிய ஸ்திரீ, ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்திரீ, விக்கிரகத்தை ஆராதிச்சுக்கிட்டு இருந்த அவ புறஜாதி ஸ்திரீ, பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சு பிள்ளைய புடைச்சி எடுக்கிறான் சத்துரு, கொடிய வேதனை. இப்போ இயேசு கிட்ட சந்திக்கிறா, பரிபூர்ண சுகத்தை இயேசு கொடுக்கிறார். படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய பிசாசு, கொடிய பொம்பளை புள்ளைய போட்டு வதைக்குது.
கொடிய வேதனை. நான் நினைக்கிறேன் அவளே காயப்படுத்திக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வாலிப பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் வருது, அவளே காயப்படு. அதான் கொடிய வேதனை. நான் என்ன செய்யறது, நானா செய்யறேன் அவளுக்கு அப்படி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நேரமே இயேசு குணமாக்கினார். இயேசு கிட்ட வாங்க வாங்க. பணம் நிறைய வச்சிருந்தான் சகேயு. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்த்த உடனே ஒரே செகண்ட்ல அவனை கர்த்தர் இயேசு மாற்றினார். ஐயோ, நான் யார்கிட்ட வாங்கினாலும் நாளத்தனையாய் திரும்ப தாரேன். இயேசுவை சந்திங்க. நீங்க இயேசுவை சந்திக்கிற மகளாய் இருக்கணும். நீங்க தான் நட்சத்திரம், உங்க பிள்ளைகள் தான் நட்சத்திரம். ஒளி வேணுமா? ஆமா. அற்புதம் நடக்கணுமா? பிசாசுனுடைய கிரியை அழியணுமா? சமாதான சந்தோஷம் வரணுமா? பெரிய கொள்ளையடிக்கிறவன் மனம் திரும்பி திரும்ப கொடுக்கணுமா? இயேசுவால தான் முடியும். அல்லேலூயா. இயேசுவை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க பரிசேயர் சதுசேயர். ஆனா அவருடைய அற்புதத்தை பார்த்து அவங்க கிரேக்கர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த இயேசு எத்தனை அற்புதம் செய்றார். உடனே வேதம் சொல்லுது, கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று இருந்தார்கள். கிரேக்கர்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறியவில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டே என்றார். அடுத்த வசனம் எல்லாரும் வாசிங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு. இங்க பாருங்க, கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தாய்தா ஊருனாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா சொல்லுங்க, ஐயா ஐயா இயேசுவை காண விரும்புகிறேன். கையை உயர்த்தி. கிரேக்கர்கள் பிலிப்பு கிட்ட வர்றாங்க, இயேசுவை காண விரும்புறையா? அவர் உலக ரட்சகராமே, இவ்வளவுலாம் அற்புதம் செய்கிறாராமே. அந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா? கிரேக்கர் எவ்வளவு பெரியவங்க தெரியுமா? அவங்களே கிரீடங்களை கலட்டி இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புறாங்க. கவனிங்க, ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, மார்க் வெஸ்லின்னு 15 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய். அவங்க பேரு சூசன்னா. இங்கிலாந்து தேசத்தினுடைய கணவனார் பேரு சாமுவேல் வெஸ்லி. அந்த தாய் என்ன பண்ணிச்சு, அடுத்தடுத்த பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் தலையில கை வச்சு சோமணுமா, இவன் இயேசுவை சந்திக்கணும், இவன் இயேசுவை சந்திக்கணும், இவன் ஒரு களியாட்டா போயிடக்கூடாது, இவன் உலகத்துக்கு போயிடக்கூடாது, இயேசுவை சந்திக்கணும். அவங்க தான் உலகத்தை கலக்கிற ஜான் வெஸ்லியா மாறினாங்க. கை தட்டுங்க. வட இந்தியா ஃபுல்லா ஒரு உண்டாகின ஆலயங்கள் தான். தமிழ்நாட்டில் 10,000 சர்ச்சு, ஆமா, அவர் கட்டின சர்ச்சு இருக்கிறது. ஜான் வெஸ்லியினால் உண்டாக்கப்பட்டது, அவருடைய நிதியினால் உண்டாக்கப்பட்ட சர்ச்சு. என்ன நினைக்கிறீங்க? சூசனால் அவருடைய தாய் சரித்திரம் சொல்லுது, சூசனால் தூங்க மாட்டாங்களாம். என் பிள்ளைகள் ரவுடியாகிடக்கூடாது, என் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, மூத்தவன் இயேசுகிட்ட வரணும், இளையவன் இயேசுகிட்ட வரணும், 15வது மக இந்த ஜான் வெஸ்லி இயேசுகிட்ட வரணும். அவங்களெல்லாம் உலகத்தை கலக்கிறவங்களா மாத்தினார். ஆசை இருக்குதா? ஆமா. பிள்ளை படிச்சு மார்க் வாங்கிட்டா, டிகிரி வாங்கிட்டா, கப்பு வாங்கிட்டா, ஒரு பக்கம் இருக்கட்டும், இயேசுவை வாங்கினாளா? இயேசு வாங்கினாலாயா? இயேசுவை சந்திக்கணும். நட்சத்திரம். கையை உயர்த்தி. இயேசுவின் கையில் இருக்கிற நட்சத்திரம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம். என் வலது கையில இயேசு சொல்றார், என் வலது கையில இருக்கிற 7 நட்சத்திரங்கள். கையை உயர்த்தி. இயேசுவின் கையில் இருக்கிற நட்சத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கையில உங்களை வச்சிருக்கிறார். இயேசு கையில உங்களை வச்சிருக்கிறார். எந்த சத்துருவும் பறிக்க முடியாது. உன்னை உள்ளங்கையில வச்சிருக்கிறேங்கிறார். மந்திர சக்தியோ செய்வன சக்தியோ தோக்க ஓட ஓட விரட்டிடுவார். சொல்லுங்க, நான் ஆண்டவர் கையில் இருக்கிற நட்சத்திரம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் ஆண்டவர் கையில் இருக்கிற நட்சத்திரங்க. நட்சத்திரங்க. ஆமா, நட்சத்திரங்க. உன்னை உள்ளங்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. நீ ஒரு நட்சத்திரம், உன் பிள்ளைகள் ஒரு நட்சத்திரம், உங்க தாய் தகப்ப ஆண்டவருக்கு ஒரு நட்சத்திரம். அவங்க இருள் கிடையாது, நட்சத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க நட்சத்திரம்? அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் என்ன கரம் தெரியுங்களா? ஆண்டவருடைய கரம் சுட்டரிக்காதபடி, செத்து போகாதபடி உன்னை உயிரோடு உயிரோடு. ஆமா, மோசைக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். இயேசுவே நீர் உண்மை பார்க்கணும். நம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னை பார்க்கணும்னு சொல்றது நல்லதுதான், ஆனா
பாஸ்டர் பிலிப்பு சொல்லுங்க, என்னை பார்த்தமும் ஒருவன் உயிரோடு ஒரு இடம் இருக்கிறது, கண்மலை. அந்த கண்மலையில வந்து நெல்லு, என் கரத்தினால உன்னை மூடுவேன். நான் கடந்து போகும் பொழுது என் முதுக பார்ப்ப, என் முகத்தை பார்த்தா ஒருவனும் பிழைக்க மாட்டான். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 20-22 வசனத்தை வாசித்தா எனக்கு தெரியுது உங்களை மூடிக்கொள்ளுகிற கரம். வாசிமா. நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். ஒருவனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, அங்கே கண்மலையில நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும், நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என்ன அமைதியா இருக்கீங்க? எல்லா கைகளை தட்டி சொல்லிட்டாரு, நான் மூடுவோம்பா என் கரத்தினால. ஆமா, பிசாசு வாரானா, வியாதி வருதா, போராட்டம் வருதா, வருங்காரியங்கள் இருட்டா இருக்கிற மாதிரி தெரியுதா, ஆண்டவருடைய கரத்துக்கு கட்டளை இடுங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும், எல்லாரும் வாசிங்க. அவனை உருவாக்கிருமாள் கர்த்தர் சொல்லுகிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கிரிகளுக்கு கட்டளையிடுங்க. என் பிள்ளைக்கு ஆமா சரியான 25 வயசு, 23 இருந்து மாப்பிள்ளை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவருடைய கரத்துக்கு கட்டளை எடுக்கணும், ஆண்டவருடைய கரத்துக்கு கட்டளை எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை கொண்டு வாங்க, என்னுடைய மகன் கர்த்தருடைய மகன், கரத்துக்கு கட்டளை இடுங்கன்னு இருக்கிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது மகளே. இயேசுவின் கரம் பொன்னான கரம். நீங்க தான் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் இயேசுவின் கையிலே கர்த்தர் ஏந்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? ஆமா ஆமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா. மார்க் எழுதின புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்கலாம். அவங்க சொல்றாங்க, கவனிங்க கவனிங்க கவனிங்க. கொன்னவாய உடையவன், காது கேட்கல, வாயும் கொன்னவாய். இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவரை இயேசு கிட்ட கொண்டு போனா சரியாயிரும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? கைய வச்சார், செவிட்டு காதுல கைய வச்சு. சொல்லுங்க பிலிப்பு, என்ன சொன்னாரு? வானத்தை பார்த்து, எப்பத்தான் திறந்துருச்சையா, திறந்துருச்சே. மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம், டக்குன்னு வாசிங்க. அங்கே கொன்னவாய உடைய செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவன் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக. எல்லாம் தலைக்கு மேல ஒட்டனை அடுத்து கீழே வாசிங்க வாசிங்க. ஒட்டனை நல்லா பேசுறான், அவன் செவி திறந்தது, அவன் வாய் திறந்தது. இயேசுவின் கைப்படட்டும், இயேசுவின் கரத்துக்கு கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகள் அங்க ஸ்பெஷல் டாக்டர் யாருன்னு பார்க்காதீங்க. ஒரு டாக்டர் உங்க மனசுக்குள்ளே இருக்கிறாரு. இயேசு உனக்கு சுகம் கொடுத்தாரா, பிறகு உன் பிள்ளைக்கும் சுகம் கொடுக்க போதுமானவர். ஸ்பெஷல் டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் தான் நல்ல பரிகாரி. கையை உயர்த்தி உடனே சுகம் கொடுத்தார். அவருடைய கையிலே வச்சிருக்கிற நட்சத்திரம், நான் ஆண்டோடைய கையில் இருக்கிறேன். அவர் கையில் இருக்கிற பொழுது உங்களை பாதுகாப்பார், உங்களை சுகம் தருவார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பெயர் சொல்லி அழைக்கிற நட்சத்திரம். நட்சத்திரங்களை தேவன் பெயர் சொல்லி, நம்ம தாய் நம்ம பேரை மறக்கலாம். 147ஆம் சங்கீதம் 4வது வசனம், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். இயேசு அழகா பேரை சொல்லி அழைக்கிறார். பக்கத்துல தாய் மறக்கலாம், அப்பா கூட உன் பேர் மறந்து போகலாம். ஆமா, ஒரு நாள் ஈசாக்குக்கு பேர் மறந்துருச்சு. யார் வந்திருக்க நீ? ஏசா கிட்ட சொன்னா வா அப்படிங்கிறாரு. மறக்கும், ஆனா மறக்காம பேரை சொல்லி அழைக்கிறவர் இயேசு. எப்படி அழைப்பார் தெரியுமா? ஜூலி, மார்த்தாலே மார்த்தாலே,
சவுலே சவுலே, சீமோனே சீமோனே, இந்த பேரெல்லாம் உச்சரிச்சதுக்கு பெரிய மாற்றம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவங்களை கொல்லணும்னு நினைச்சு எருசலேமில் அதிகாரத்தை வாங்கிட்டு தீவிரமாய் வரும்போது ஒரு சத்தம் கொடுத்தார், சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உடனே ஊழியக்காரன் ஆயிட்டான். கையை தட்டி பேர் சொல்லி அழைச்சிட்டா அவனுடைய ரவுடித்தனம் மாறி அவன் ஊழியக்காரன் ஆகிருவான். ரெண்டாவது பெரிய கவலை, மார்த்தாலே மார்த்தாலே, சொல்லுங்க, அநேக கவலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உடனே அவனுடைய கவலை மாறிட்டு, உடனே கவலை மாறிட்டு. அல்லேலூயா. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க இப்ப வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனத்துல, சீமோனே சீமோனே, கவனிங்க, பிசாசு வரும்போது கர்த்தர் நம்மளை எச்சரிப்பார். அப்போ சாத்தான் உன்னை சொலவுல உடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானும் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஐயா எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வசன வாசிமா. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, எத்தனை வட்டம் சொல்றாரு? அவன் அம்மா கூட ஒரு தடவை தான் சொல்லி இருக்கும், தேவன் 2 தடவை சொல்லுகிறார். பேர் சொல்லி அழைக்கும் நட்சத்திரங்கள் அவர். கைகளை உயர்த்தி உங்க பேரை அழகா சொல்லுவார். உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை சொல்லுவார், உங்க சோர்வை சொல்லுவார், உனக்கு விரோதமா வந்த சத்துருவை சொல்லுவார். பேரை சொல்லி அழைக்கிற இயேசு. நான் இயேசு அப்படி உருகி உருகி நான் ஜெபம் பண்ணுவேன். காரணம் என்ன? எங்க அம்மா என்ன மறந்தாலும், எங்க அப்பா என்ன மறந்தாலும், கூட பிறந்த மறந்தாலும், இயேசு நம்மளை மறக்கவே மாட்டேன். நம்முடைய பேரை சொல்லி அழைக்கிற தெய்வம். என்ன சொல்றாரு பாருங்க, இதோ இதோ கோதுமை சுலவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு. இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு சாத்தான் கையில கொடுக்காம நம்மள அவர் பேர் சொல்லி மறைந்து இருக்கிறார். நம்ம குற்றத்தை சொல்றோம். நீ பாரு, இவன் பைபிளை தூக்குறான், இவன் தண்ணி அடிச்சுட்டான் பொண்டாட்டிக்கு தெரியாம, இவன் பாரு இப்படி பண்ணிட்டான். ஆனா பாருங்க, அப்படி மனம் திரும்புறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லி சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. உன் விசுவாசம் வர்த்திக்கணும்னு எல்லாரும் எந்திரிங்க. ஆவியானவர் என்னை நிரப்புறார், ஹோலி ஸ்பிரிட் நிரப்புறார். இயேசுவை சொல்லுகிற நட்சத்திரம் நீங்க தானே. எல்லாம் தலையில கை வைத்து நான் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. இயேசுவை வெளிப்படுத்துற நான் சொல்றேன், இயேசுவை சந்தித்த நட்சத்திரம், இயேசுவின் கையில் இருக்கிற நட்சத்திரம், இயேசுவே பேர் சொல்லி அழைக்கிற நட்சத்திரம். உன் தாய் உன்னை மறந்திருக்கலாம், தகப்பன் உன்னை மறந்திருக்கலாம், இயேசு உன்னை பேர் சொல்லி அழைப்பார். அழைச்சி பிசாசின் கையில் உன்னை விடுவிப்பார். உன்னுடைய துக்கத்தை மாற்றி விடுவார். எல்லாம் ரவுடித்தனத்தை மாத்திடுவார். உன் மகன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறானா, உன் மகா கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா, ஆண்டவர் சொப்பனத்தில் பேர் சொல்லி அழைப்பார். இந்த தீவிரவாதியை பார்த்து, சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உடனே மனம் திரும்பலாம். பாருங்க, இதுக்கு தானே இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஐயோ, நான் இயேசு வெளிப்படுத்துற நட்சத்திரம். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவை காட்டுகிற நட்சத்திரம். இயேசு கிட்ட வந்து நிக்கிற நான் நிறைய எழுதி வைத்திருக்கிறேன். இயேசுவின் கையில் இருக்கிற நட்சத்திரம், இயேசு என்னை பேர் சொல்லி அழைக்கிற நட்சத்திரம். எல்லாம் இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்குறது இந்த நட்சத்திரம். ஆமென். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்க. அந்த சிலுவையை பாருங்க, மரிக்கிறதுக்கு தான் இயேசு பிறந்தார். அநேக செய்வன கட்டு உடையுது, மந்திர கட்டு உடையுது, பிசாசின் கட்டு உடையுது, கொன்ன வாய்கள் சரியாகிறது, சும்பின கைகள் சரியாகிறது, பிசாசின் இருள் விறகுறது. ஓ ஹல்லேலூயா. செவிட்டு காதுகள் திறக்கிறது. இயேசு கிட்ட வாங்க, உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். உனக்கு வருகிற பிசாசு கொடுக்கிற காரியத்தை எச்சரிக்கிறார். மார்த்தாளுடைய கவலை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது.
தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.